திருச்சிராப்பள்ளி சௌராஷ்டிரா வாலிபர் சங்கம் சார்பில் நடந்த இலவச கண் பரிசோதனை முகாமில் 1000க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் பங்கேற்பு. திருச்சிராப்பள்ளி சௌராஷ்டிரா வாலிபர் சங்கம், அகில பாரத ஐயப்பா சேவை சங்கம் மதுரை மற்றும் அரவிந்த் கண் மருத்துவமனையுடன் இணைந்து நடத்திய மாபெரும் இலவச கண் சிகிச்சை மற்றும் பரிசோதனை முகாம் திருச்சி சரஸ்வதி நடராஜன் மண்டபத்தில் இன்று நடைபெற்றது. இந்த இலவச கண் பரிசோதனை முகாமை ஐயப்பா சேவா சங்க போசகர் முரளி மற்றும் வழக்கறிஞர் சுதர்சன் ஆகியோர் துவக்கி வைத்தனர். இந்த முகாமில் சங்க செயலாளர் அம்சராம் வரவேற்புரை ஆற்றிட சங்கத் தலைவர் மகேஷ் தலைமை தாங்கினார். இந்த மருத்துவ முகாமில் உயர்தர லேசர் கண்புற அறுவை சிகிச்சை குறித்து எடுத்துரைக்கப்பட்டது. மேலும் கண் சம்பந்தப்பட்ட அனைத்து வியாதிகளுக்கும் இலவசமாக பரிசோதனை செய்யப்பட்டது. மேலும் குழந்தைகளுக்கான கண் பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டது. சிறுவர்கள் முதல் முதியவர்கள் வரை 1000க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கலந்து கொண்டு கண் பரிசோதனை மற்றும் சிகிச்சை செய்து கொண்டனர். இந்நிகழ்வில் ரமேஷ் பாபு, வரதாச்சாரி, தேவ் சரவணன், மதன், வினோத், வெங்கடேசன், ராமன், சீனிவாசன், வினோத் கண்ணா, கார்த்தி மற்றும் பலர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். அகில பாரத ஐயப்பா சேவா சங்கம், திருச்சிராப்பள்ளி சௌராஷ்டிரா வாலிபர் சங்கம், மதுரை அரவிந்த் கண் மருத்துவருடன் இணைந்து மாபெரும் இலவச மருத்துவமாக இப்போ இங்கே நடைபெற்று கொண்டிருக்கிறது. இது காலைல 9 மணிலேருந்து இப்போ வரையும் ஏதாவது ஒரு 300 புறநோயாளிகள் வந்து அட்டன் பண்ணியிருக்காங்க. இதில் ஒரு இதுவரையும் ஒரு 60லேருந்து 75 பேர் வந்து இலவசமாக அறுவை சிகிச்சை மதுரைக்கு செல்லப்படுகிறார்கள். இந்த திருச்சிராப்பள்ளி சௌராஷ்டிரா வாலிபர் சங்கம் வந்துட்டு 98ஆம் ஆண்டு நடைபெற்று நூற்றாண்டை நோக்கி இந்த சங்கம் நடந்து கொண்டிருக்கிறது. வருடம் ஒவ்வொரு வருடமும் இந்த பகுதியில் கண் சிகிச்சை முகாம் நடத்தி கொண்டிருக்கிறோம். இந்த முகாமோட தொடர்ச்சியாக நேற்றுக்கு வந்து குழந்தைங்களுக்கு, இப்போ பள்ளி குழந்தைகளுக்கு 400 குழந்தைகள்கிட்ட இலவச நோட்டு புத்தகம், கல்வி ஊக்கத்தொகை கொடுத்துள்ளோம். இது ஒவ்வொரு வருடமும் நம் சங்கம் சார்பாகவும் சங்க நிர்வாகி அனைவரும் ஒத்துழைப்போடும் சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறோம். நன்றி. என் பேர் அம்சராம், சௌராஷ்டிரா வாலிபர் சங்க செயலாளர்.